அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இந்த வேளையிலும் எங்களுடன் இந்த ஊழியர் சுசேதர் எட்வின் வாணர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வேத பாட நிகழ்ச்சிக்காக இந்த வேளையிலும் அவரை வரவேற்போம், அவருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். கத்தரை சித்தமானால் நாங்கள் பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்தில் அவர் செல்வி ராமச்சந்திரன் இணைவார்கள். இந்த வேளையிலும் தேவனுடைய ஊழியரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த நாளும் அடியனுக்கு தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, உம்முடைய கரத்துக்களே இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. பொறுப்பேற்று நடத்தி கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த நாளிலும் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய கரம் கூட இதை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி. இந்த நாளிலும் என்னோடு கூட இந்த நாட்களிலே நாங்கள் சில காரியங்களை வேதத்திலிருந்து பார்த்துக் கொள்வோம். திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது. பாருங்கள், 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னுடனே இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே வேதத்திலே பார்க்கிற வேளையிலே தானியேலுடைய நண்பர்களை அங்கே அக்கினியிலே போடுகிறதை அங்கே பார்க்கிறோம். ஆனாலும் இந்த வேத வார்த்தை பாருங்கள், இந்த நாட்களில் எப்படியாக அந்த இடத்துல கிரிகை நடப்பிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் அங்கே அக்கினியிலே போடப்பட்ட வேளையிலும் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே அக்கினியிலே நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய், ஏனென்றால் அக்கினி ஜுவாலை உன்னை பற்றுவதில்லை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதனாலே பாருங்கள், அவர்களுடைய ஒரு முடி கூட அந்த நாட்களில் அங்கே கருகவில்லை. அப்படியாக அந்த நாட்களில் அவர்கள் எப்படியாக கொண்டு போய் போடப்பட்டார்களோ அதே விதமாக அந்த இடத்திலே திரும்பி வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாட்களிலே நாங்கள் எதை இந்த நாட்களில் அறிந்து கொள்ளுகிறோம் என்றால், நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் சேவிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட தன்மை உடையவர் என்பதை இந்த வார்த்தைகளூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் அக்கினி போன்ற பிரச்சனைகள், அக்கினி போன்ற நெருக்கங்கள், அக்கினி போன்ற சூழ்நிலைகள் இந்த நாட்களிலே வருகிற வேளையிலே எதை செய்ய வேண்டும், எதை செய்ய முடியாது என்ற நிலையிலே இந்த நாட்களை நாங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறார். இந்த நாட்கள், இந்த மாசத்தினுடைய கடைசி நாட்களை நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்துக்குள்ளே, அதாவது புதிய வருஷத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்லுகிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படியான சூழ்நிலையில் இந்த நாட்கள் இருந்தாலும் உண்மையிலே அந்த அக்னி அங்கே என்ன செய்யற, அந்த அக்னி ஜுவாலை உண்மையிலே இந்த நாட்களிலே பிறள முடியாது. ஏனென்றால் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த இடத்துல இந்த வார்த்தையிலே 2 காரியங்களை சொல்லப்படுகிறது. முதலாவது பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், தண்ணீர் நம்மை தொட முடியாது. அக்னி நம்மை, தண்ணீர் எதை குறிக்கிறது? தண்ணீர் என்று பார்க்கிற வழியே எது? அது இயற்கையான காரியம், ஆண்டவராலே உருவாக்கப்பட்டது. அக்னி எப்படிப்பட்டது? ஆண்டவரால் உருவாக்க. பாருங்கள், இயற்கையான சேதங்கள் நம்மை இந்த நாட்களில் அணுகாது என்பதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு தேசங்களை திரும்பி பாருங்கள். நம்முடைய தேசத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே இயற்கை அழிவினால் அநேகர் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேகர் வீடுகளை இழந்தார்கள், உடைமைகளை இழந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, குடும்பங்களை இழந்தார்கள், உறவினர்களை இழந்தார்கள். இந்த நாட்களிலே எப்படியாக இன்றைக்கு பாருங்கள், தெருவிலே இந்த நாட்களை வந்து நிற்கிறதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் இன்றைய பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறார். இந்த நாட்களை பாருங்கள், அந்த 43ஆம் அதிகாரத்திலே ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 1வது இந்த நாட்களை வசனத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, இப்போது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார் ஆண்டவர். இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீ பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி இந்த நாட்கள் அங்கே சொல்லுகிறதை பார்க்கும். அப்படியானால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எனக்குரியவன். அப்படி நீ எனக்குரியவனா இந்த நாட்களில் நீ இருக்கிறபடினால், என்னுடைய சித்தத்தை செய்யும்படியாக உன்னை நான் அழைத்திருக்கிறபடியினால் இந்த நாட்களிலே நீ தண்ணீருக்குள்ளே நீ கடந்து போனாலும் அந்த தண்ணீர் உன்னை சேதப்படுத்தாது. எப்படியான வெள்ளங்கள் வந்தாலும் இந்த நாட்களில் உன்னை சேதப்படுத்தாது. எப்படிப்பட்ட அக்னி போன்ற காரியங்கள், நெருக்கங்கள்
நெருக்கங்கள், துன்பங்கள், அக்கினி ஜுவாலைகள் இந்த நாட்களில் வந்தாலும் அவைகள் உன்னை இந்த நாட்களிலே பற்றி பிடிக்காது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு ஒரு உறுதியான ஒரு வாக்கு தத்தத்தை இந்த நாட்களில் உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்துகிற தேவன். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தங்கள் அநேகம் இன்றைக்கு நானே அறிய முடியாதபடி, அதாவது நான் அதை விவரிக்க முடியாதபடி, ஐ cannot imagine. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த வாக்கு தத்தங்களை தேவன் படிப்படியாக இந்த நாட்களில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறார். நான் திரும்பி பார்க்கிற வேளையிலே இந்த காரியம் நடந்து முடிந்து விட்டதா என்று சொல்லி இந்த நாட்களில் கேள்விக்குறியாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது 4வது வசனத்தை பாருங்கள். அப்ப தேவன் எதன் நிமித்தம் இந்த நாட்களை நம்மை செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், அவர் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் இந்த நாட்களை என்ன செய்தாய்? கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்ப்போம். அப்ப தேவன் நம்ம எப்படியாக பார்க்கிறான்னு சொன்னா, அவருடைய பார்வையிலே நாங்கள் கனம் உள்ளவர். இன்றைக்கு ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சாதாரண விசுவாசியா இருக்கலாம், பெரிய ஊழியர்களா இருக்கலாம், இந்த நாட்களில் எல்லாரும் தேவனுடைய கண்களிலே அவர்களுக்கு கனமும், அங்கே இந்த நாட்களில் தேவன் அங்கே கனம் பெற்றவர்களாய் இந்த நாட்களை நடத்துகிறதை பார்க்கிறோம். அவர் இந்த நாட்களை அவர்களை கனப்படுத்தி இந்த நாட்களை நடத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் அதை சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னால், அவருடைய பார்வையிலே, அங்கே அவருடைய பார்வை நம்மேலே இருக்கிற வேளையிலே நாங்கள் எந்த இடத்திலே சென்றாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்தாலும் இந்த நாட்களிலே நாங்கள் கனம் பெற்றவர்களாய் இந்த நாட்களில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரி, இன்றைக்கு அநேக சகோதரர்களுடைய காரியங்களை குறித்து கேட்கிற வேளையிலே அவர்கள் சொல்லுவார்கள் இந்த நாட்களை பாருங்கள், பிரதர், சில வேளைகள் அந்த இடத்துக்கு போகிற வேளையிலே நானே பயந்து பயந்து இந்த நாட்களே போவேன். அந்த இடத்துக்கு எப்படியாக நான் போய் அங்கே நிற்க முடியும்? அந்த இடத்திலே நான் நிற்பதற்கு நான் தகுதியற்றவன். அப்படியான சூழ்நிலை நான் போகிற வேளையிலே இது எப்படியாக முடியும் என்று சொல்லி இந்த நாட்களை இருக்கிற வேளையிலே அங்கே போனால் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவரை இந்த நாட்களை வரவேற்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணி இந்த நாட்களை வரவேற்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதுதான் கர்த்தர் இந்த நாட்களிலே அந்த இடத்திலே அதிகாரிகள் மத்தியிலே தயவையும் கிருபையும் கொடுத்து கனத்தையும் கொடுத்து இந்த நாட்களே அவர்களை உயர்த்துகிற தேவனாய் இந்த நாட்களே இருக்கிறதை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களே அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் சொல்லுகிறார், வருகிற, அதாவது இன்றைய நாட்களில் நடக்கிற காரியங்கள், சூழ்நிலைகள், காரியங்களை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு அநேகருக்கு பயம் ஐயா. இன்றைக்கு பயத்துலதான் இன்றைக்கு பாருங்க, உலகத்திலே இன்றைக்கு எங்களை டிவில கூட போட்டு காட்டினாங்க, இன்றைக்கு அநேகர் இந்த நாட்கள்ல வேலைக்கு போக முடியாம இருக்கிறாங்க. என்னன்னா, அந்த கொரோனா டைம்ல டிப்ரெஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு வருத்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதற்கு முன்பாக இருந்தது, ஆனால் இதற்கு முன்பாக ஒரு குறைந்த வீதாரத்திலே இருந்தது. ஆனால் இப்பொழுது அதற்கு பின்பாக அந்த காரியங்கள் கூடிவிட்டது. அதனாலே அவர்களுடைய மைண்டுகள் பாதிக்கப்பட்டு பயத்து நிமித்தம் வேலைக்கே போகாத நிலைப்பாட்டில் இந்த நாட்கள் இருக்கிறார்கள். அந்த இன்ஜெக்ஷன், அதாவது ஊசியை போட்டவர்கள் இன்றைக்கு அநேகர் வேலைக்கு போகாதபடி, வாகனம் ஓடுவதற்கு பயம். அதே வேளையிலே பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே வேளையில இந்த நாட்களை தனியே போறதுக்கு பயம். இந்த நாட்கள் எதை கண்டாலும் பயந்து 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 ஒடுங்கி கொண்டு இந்த நாட்களை இருக்கிறார்கள். அவர்கள் செய்த அருமையான வேலைகளை கூட இந்த நாட்களை இழந்து இந்த நாட்களை அவர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள். அதைத்தான் இந்த வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களே எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுது. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாங்கள் எதற்காக இன்றைக்கு நாங்கள் பயப்பட வேண்டும்? இன்றைக்கு நாங்கள் பயப்படுகிறவர்களா இந்த நாட்களை இருப்போமா இருந்தால் எப்படி நாங்கள் ஆண்டோடைய பிள்ளைகளாக இந்த நாட்களை இருக்க முடியும் என்று சொல்லி இந்த நாட்களை காணக்கூடியதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இனி வரப்போகிற காலங்கள் எல்லாம் கொடிதான காலங்களாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், எல்லாம் நிவர்த்தியாகிவிட்டது. இனி என்ன காரியம்? அடுத்த காரியம், அங்கே இந்த நாட்களை அவர்கள் அங்கே நாங்கள் அந்த அடையாளம் போட போகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே வேளையிலே பாருங்கள், ஆண்டவருடைய பாருங்கள் என்னென்ன காரியம் நடக்க போகும். ஆண்டவருடைய ரகசிய வரக்க போகிறது. தன்னுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ள போகிறார். அதே வேளையிலே பாருங்கள், இந்த நாட்களே ஆலயம் கட்டப்பட போகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே வேளையில இந்த நாட்களை ஜனங்களுக்கு இந்த நாட்களை முத்திரை போடப்பட போகிறது. அதே வேளையிலே பாருங்கள், இந்த நாட்களில் இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கே இந்த நாட்களை ரோபோட்டுகளை இந்த நாட்களை செய்து இந்த நாட்களிலே அங்கே ஒவ்வொரு இடங்களிலும் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தும்படியாக இருக்கிறார்கள். அதைத்தான் இந்த நாட்கள் இந்த கடைசி காலத்தின் அடையாளங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அன்னைக்கு ஒரு ரோபோட்ல போய் இந்த நாட்களை அதிலே கேட்கிறார்கள்,
என்ன நிலைமைன்னு சொல்லி கேட்கிற வேளையிலே அந்த ரோபோட் சில கேள்விகள் கேட்கிற வேளையிலே அது சொல்லுது நாட்கள் எப்படின்னு சொன்னால், மனுஷன் தவறான வழியில காரியம் செய்தால் மனுஷன் என்ன அடிக்க வேண்டிய காரியம் வரும் என்று சொல்லப்படுது. கடந்த சில காலங்களுக்கு முன்பாக நடந்தது எங்களுடைய தேசத்திலே இந்த Volkswagen கம்பெனியிலே நடந்த காரியம் என்னவென்றால், ஒரு ரோபோட்டை அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அங்க வேலை செய்கிற ஒரு ஆளை அடித்து அப்படியே சாகாட்டி விட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் அப்படியாக சொல்லி சொன்னால், அதற்கு இந்த நாட்களை பேசுகிற சக்தி வரப்போகிறது. அருமையான கர்த்தர் அதுக்குத்தான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த சூழ்நிலைகளை தள்ளப்படுகிற வேளையிலேயே அது தான் நினைத்ததைத்தான் இந்த நாட்களை செய்யுமே ஒழிய மனுஷனுடைய யோசனையின்படி மனுஷனுடைய காரியத்தின்படி செய்ய முடியாது. இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், சில தேசங்களிலே பார்க்கிற வேளையிலே பெரிய பெரிய ஹோட்டல் வழிய ஜனங்களை வைத்து இந்த நாட்களை அவர்கள் இந்த நாட்களை வேலை வாங்கி அவர்களுக்கு பணம் கொடுக்கிறதை விட ரோபோட்டர்களை வைத்து இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? ரோபோட் இந்த நாட்களை வந்து இந்த நாட்களே அங்கே ஆகாரங்களை பரிமாறுகிறது, காரியங்களை இந்த நாட்களை செய்து கொண்டே இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏன்னு சொல்லி சொன்னா ஜப்பான் தேசத்தில் என்றாலும் சரி, சைனாவில் என்றாலும் சரி, இன்றைக்கு எடுத்து பாருங்க. இன்னைக்கு அநேக இடங்கள்ல இந்த நாட்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் வருது. ஏன்னு சொன்னா இன்றைக்கு ஆட்களுடைய வீதாசாரத்தை இந்த நாட்களை குறைக்கிறாங்க. இன்னைக்கு வேலை செய்கிற இடத்திலே பாருங்கள், 50 பேர் 100 பேர் வேலை செய்த இடத்துல இன்றைக்கு பார்க்கிற வேளையில 5 பேர் 10 பேர் 2 பேரோட இந்த நாட்கள் இருக்கிறாங்க. ஹோம் ஆபீஸ் சொல்லி வீட்டில இருந்து காரியங்களை செய்து கொள்ளுகிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இன்றைக்கு எந்த காரியத்தை நாங்கள் இன்றைக்கு இந்த ஜெர்மன் தேசத்திலே பாருங்கள், ஏதாவது ஒரு ஹோட்லைனுக்கு போன் பண்ணோம் என்றால் அந்த ஹோட்லைன் சொல்லும் இந்த நாட்களே, நான் பவுலா பேசுகிறேன், உன்னுடைய காரியத்தை சொல்லி இந்த நாட்களே என்ன செய்ய போகிறாயின்னு சொல்லி. அப்ப அந்த காரியங்களை நாங்கள் நம்முடைய பேர்களை கொடுத்த உடனே அது இந்த நாட்களே சொல்லும் என்னென்ன காரியம், நம்ம 1 அமத்து நம்ம 2 அமத்துன்னு சொல்லி அப்படியாக சொல்லிக்கொண்டே இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தொடர்ந்து இந்த நாட்களை சொல்லுகிற வேளையிலே நாங்கள் நான் அதாவது ஒருவரோடு நான் கதைக்க போறேன்னு சொன்ன வேளையிலே அது 2-3 தரம் கேட்டதுக்கு பின்பு 3ஆம் தரங்குக்கு நீ யாரோடு கதைக்க போறியான்னு கேட்கிற வழியில அப்படி என்றா அந்த லைன்லயே வெயிட் பண்ணு சொல்லு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, லைன்ல வெயிட் பண்ணி நான் உனக்கு அவர்களை கனெக்ட் பண்ணி விடுறேன். அப்ப கிட்டத்தட்ட 5 நிமிஷம் 10 நிமிஷம் நாங்கள் அப்படியே வெயிட் பண்ண வேண்டும். முந்தி அப்படி அல்ல, 1 நிமிஷம் 2 நிமிஷத்திலே ஆள் டைரக்டாக அந்த நாட்களில் பேசுவார்கள். அருமையான கர்த்தர், அப்படியான சூழ்நிலைக்கு இன்றைக்கு தேசங்கள், பட்டணங்கள், நகரங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே தள்ளப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே உள்ள எல்லா ஜனங்களுடைய அந்த குடிமதிப்பும் இந்த நாட்களை பாருங்கள் ஒரு மனுஷனுடைய கட்டுப்பாட்டுகளே இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், லூக்காவின் சுவிசேஷ புத்தகத்திலே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பிறந்த காலத்திலே பாருங்கள் அங்கே உலகத்திலே குடிமதிப்பு எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த வேளையிலே பாருங்கள் அவர் எகிப்துக்கு அந்த நாட்களை கொண்டு போறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள் ஏனென்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள் இது கடைசி காலமாக இருக்கிறபடினால் எப்படி முந்தி நடந்ததோ அதே காரியம் மறுபடியுமாய் இந்த நாட்களிலே வந்து கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், ஏனென்றால் நீ அக்னியிலே நடந்தாலும் அங்கே வேகாதிருப்பாய், நீ அங்க அக்னி ஜுவாலை உன்னை பற்றுவதில்லை, நீ தண்ணீரிலே இந்த நாட்களை நடந்தாலும் தண்ணீர் உன்மேல் பிறலாது, ஏனென்றால் நான் உன்னை அழைத்திருக்கிறேன். என்ன எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியில 2ஆவதாக இங்கே வேதம் சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு இந்த நாட்களிலே அருமையாக இருக்கிறபடினால் நீ என்னிடத்திலே கனத்தை பெற்றாய் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள் இந்த நாட்களே, இப்ப பாருங்கள் 3ஆவதாக இந்த நாட்களை பாருங்கள் ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிற காரியம், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலே இருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலே இருந்து கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த காரியத்தை தான் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்திலே இந்த நாட்களில் நிறைவேறி இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த வாக்கு தத்தம் இந்த நாட்களில் சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தங்கள் இன்றைக்கு அப்படியே படிப்படியாக இந்த நாட்களில் நிறைவேறி கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைக்கு பாருங்கள், நாங்கள் இன்றைக்கு புறஜாதிகளா இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு கனத்தை தந்து வச்சிருக்கிறார். இதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்து இல்லாம இருந்தாலும் நாங்கள் புறஜாதிகள். நீங்கள் பாருங்கள் இந்த நாட்களிலே அந்த இடத்திலே பாருங்கள், அந்த பழைய ஏற்பாட்டிலே போடப்பட்டிருக்கிறது. நான் நேற்றைய நாட்களில் ஒரு காரியத்தை பார்த்தேன். அதிலே பார்க்கிற வழியிலே அதாவது தேவனுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிக்கிறதற்கு அந்த ஆலயத்துக்குள்ள பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட இடம் போட்டிருக்கு. அதுக்குள்ள புறஜாதிகள் போகிறார். புறஜாதிகள் எங்கே இருக்க வேண்டும்? அந்த சுவருக்கு அடுத்த புறமா இந்த நாட்களில் இருந்து புறஜாதிகள் ஆராதிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் அந்த சுவர் இந்த நாட்கள்ல இன்றைக்கு தகர்த்தப்பட்டு விட்டது. எப்படி என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்திற்கு பிறகு இந்த நாட்களிலே அந்த சுவர்கள் திறக்கப்பட்டது நிமித்தம் நாங்கள் அவர்களோடு சேர்ந்து இந்த நாட்களிலே ஆராதிக்கும்படியாக அந்த நாட்களிலே தேவன் அந்த கிருபையை செய்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வராமல் இருப்பாரா இருந்தால், அவர் அடிக்கப்படாமல் இந்த நாட்கள்ல இருப்பாரா இருந்தால், நானோ நீங்களோ அந்த ஆண்டவருடைய அன்பை கண்டுகொள்ள முடியாது. அவருடைய அன்பிலே இந்த நாட்களை நாங்கள் நிலைத்திருக்க முடியாது என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள் இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாட்களை பாருங்கள், நான் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் அங்கே என்ன செய்வேன் என்று சொன்னால் கொண்டு வா என்பேன் என்று சொல்லி. அப்ப பாருங்கள், இந்த இடத்திலே என்னத்தை நாங்கள் பார்க்கிறோம்? அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். இன்றைக்கு நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்றா பார்க்கிறது யாரை பார்க்கிறோம்? இஸ்ரவேல் ஜனங்களைத்தான் நாங்கள் குறித்து பார்க்கிறோம். ஆனால் அப்படி அல்ல அருமையான கர்த்தர்களே. இன்றைக்கு புறஜாதிகள் கூட ஆண்டவருடைய நாமத்தை இந்த நாட்களிலே தரித்திருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய, ஏனென்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாகின ஒரு காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் அந்த சந்ததியை எடுத்து பாருங்கள். இந்த நாட்கள் எந்த வழியாக, அந்த போவாஸ் வழியாக வந்து இந்த நாட்களை பாருங்கள். அப்படியே ஆண்டவருடைய காரியம் இந்த நாட்களை தொடர்ந்து வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே அந்த சந்ததி இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே புறஜாதிகளுக்கு ஊடாக இந்த நாட்களிலே வந்து இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு இந்த நாட்களை வருகிறதை அங்கே காண்கிறோம். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள். அங்கே அதாவது என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் நான் அங்கே என்ன செய்வேன்? கொண்டு வா என்பேன். அப்ப ஆண்டவருடைய சமூகத்திலே கடைசி நேரத்திலே ஆண்டவர் என்ன செய்வார்? தன்னுடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. தன்னை ஆராதிக்கிற பிள்ளைகள், தன்னை சேவிக்கிற பிள்ளைகள், அவருடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகள், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகள், அவருடைய நாமத்தை தேடுகிற பிள்ளைகள், அவருடைய நாமத்துக்காக பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்களை அனுபவிக்கிற பிள்ளைகளாய் இருக்கிற ஜனங்களை இந்த நாட்களிலே கொண்டு வா என்பேன் என்று சொல்லி இன்றைக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே பார்க்கிற வேளையிலே இன்னும் இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள், அவருடைய ஜனங்கள், அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டு எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு கொண்டு வந்த ஜனங்கள் இன்னும் அவரை முழுமையாக இந்த நாட்களை அறிந்து கொள்ளவில்லை. இப்பொழுதுதான் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்களை அறிந்து கொள்ளுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் இன்றைக்கு புறஜாதிகள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் இந்த நாட்களை வந்திருக்கிறது. இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். தேசங்களா இருந்தாலும் சரி, பட்டணங்களா இருந்தாலும் சரி, நகரங்களா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இடங்களா இருந்தாலும் அங்கே ஆண்டவருடைய எழுப்புதல் இந்த நாட்களை அப்படியாக இந்த நாட்களை வந்திருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் கடைசியாக இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே இஸ்ரவேல் தேசத்திலே அவர்கள் தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே இந்த நாட்களை வருவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்கள் என்றைக்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த நாட்களை கூப்பிடுகிறார்களோ, அந்த நெருக்கம் வருகிற வேளையிலே கூப்பிடுவார்கள். அந்த நேரத்திலே தான் கர்த்தருடைய கரம் இந்த நாட்களிலே அவர்களை இந்த நாட்களிலே மூடிக்கொள்ளும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவர் இந்த ஏசாயா 43ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த 21வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். யார் அந்த ஜனங்கள் என்று சொன்னால், அவர்களாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அதைத்தான் நீங்க வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த வாக்குத்தத்தம் பண்ண ஜனங்கள் இந்த நாட்களிலே அவர்களாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள்? அங்கே அவர்களை இந்த நாட்களில் ஏற்படுத்தி இருக்கிறார். அவர்தான் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பாருங்கள், அப்ப வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனா இந்த காரியங்கள் இந்த நாட்களில் ஒரு காலத்தில் இந்த நாட்களில் நடந்தது. ஆனா இன்றைக்கு அவர்களுடைய ஜனங்கள் இந்த நாட்களிலே பிரிஞ்சு போய் இந்த நாட்களிலே மறுபடியுமா இப்ப யுத்தத்து நிமித்தம் மறுபடியுமா ஒன்று சேர்ந்து இன்றைக்கு அவர்கள் ஆராதிக்கும்படியாக இந்த நாட்களை செயல்பட்டு கொண்டு வருகிறதை பார்க்கணும். அப்படியானால் இந்த வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் இந்த நாட்களிலே ஒரு சொல்லும் இந்த நாட்களை தவறிவிட முடியாது. முந்தைய ஒரு காலத்திலே எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஆண்டவரை விட்டு இந்த நாட்களை என்ன செய்தார்கள்? அவர்கள் இந்த நாட்களில் தூரமாய் போகிறார்கள். ஆனால் இப்பொழுது மறுபடியும் இந்த நாட்களிலே சேர்ந்திருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய, அப்படியானால் ஆண்டவருடைய வருகை வருகிற வேளையிலேயே எல்லாரையும் இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களில் என்ன செய்வார் என்றால் ஒன்று சேர்த்து இந்த நாட்களிலே அவர்களை மறுபடியும் இந்த நாட்களிலே புறஜாதிகள், அதே வேளையிலே பாருங்கள் அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் இந்த நாட்களிலே ஒன்றாக அவருடைய வருகையில் இந்த நாட்களை அவர் கொண்டு போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பாரபட்சமற்றவர்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். வேதத்துல பாருங்கள், ஒரு கானானிய ஸ்திரீ வந்து ஆண்டவரத்துல இந்த நாட்களிலே சில காரியங்களை கேட்கிற வேளையிலே பாருங்கள், ஆண்டவர் சொல்ற அந்த நாட்களே பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள் அவள் சொல்லுகிறாள், அந்த துணிக்கைகளை குறித்து இந்த நாட்களை பேசுகிற வேளையிலே, அப்படியான அந்த துணிக்கைகள் நாய்க்குட்டிகளுக்கு துணிக்கைகளை போடுகிற வேளையிலே அந்த நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லி இந்த நாட்களை அவள் அந்த மறுமொழியை சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரியே உன்னுடைய விசுவாசம் என்ன பெரிது. அவள் யார்?
அவள் ஒரு புறஜாதியான பெண். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், ஆண்டவர் எதை பார்க்கிறார்? நம்முடைய விசுவாசத்தை தான் இன்றைக்கு நாங்கள் அவர் பார்த்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே பவுலடிகள் சொல்லுகிறார், யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுறது. அப்படியானால் எல்லாரும் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? ஒன்று சேர்ந்த அந்த ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் பவுலடிகள் இந்த நாட்களை அந்த இடத்திலே சொல்லுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே மாதிரி இன்றைய நாட்களே பாருங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம், அதாவது புறஜாதிகளா இருக்கிற நமக்கும், அதே வேளையிலே அவருடைய பிள்ளைகளா இருக்கிற அவர்களுக்கும் இந்த நாட்களை சொல்லுகிற காரியம், பயப்படாமல் இருங்கள் இந்த நாட்களிலே, அங்கே இந்த நாட்களே. ஏனென்றால் பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப தேவன் ஒவ்வொரு மனுஷனையும் இந்த நாட்களை அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது ரோமர் 8 அதிகாரம் 28வது வசனத்திலே, அன்றியும் அவருடைய தீர்ப்பானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் யாரை அழைத்திருக்கிறார்? அந்த அழைத்தவரை இந்த நாட்களிலே அவன் கருப்பா வெள்ளையா சிகப்பா என்று ஆண்டவர் பார்க்கவில்லை. அழைத்தவரை இந்த நாட்கள் என்ன செய்கிறார்? மகிமைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், அதுதான் அவருடைய காரியம். கனப்படுத்தி இருக்கிறார். அந்த கனத்தின் கனத்தின் மத்தியிலே, கனத்தின் மூலமாய்த்தான் இன்றைக்கு நாங்கள் உலகத்திலே சென்று காரியங்களை செய்யக்கூடியதாகவும் காரியங்களை செயல்படுத்தக்கூடியதாகவும் இந்த நாட்களை இருக்கிறது, அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் இன்றைக்கு நம்மை கனப்படுத்தி வைத்திருக்கிறார். எதற்காக சொல்லி சொன்னால், தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் தன்னுடைய ராஜ்யத்தின் காரியத்தை இந்த நாட்களிலே அங்கே செய்யும்படியாகும். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிகிறது. அப்படியானால் அந்த அக்கினி அபிஷேகம், பரிசுத்தாவியோட வல்லமை ஊற்றப்பட்டதை குறித்து ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கும். அப்ப அந்த ஆண்டவருடைய அந்த பரிசுத்தாவுடைய வல்லமை இந்த நாட்களை வருகிற வேளையிலே, அன்று பேதுரு எப்படியாக பிரசங்கம் பண்ணினார், அதே வேளையில இந்த நாட்களை பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே பார்க்கிற வேளையிலே அப்போஸ்தலராகிய பவுலடிகள் எப்படியாக, பவுலும் சீலாவும் இந்த நாட்களை எப்படியாக சிறையிலே இருந்த வேளையிலும் அங்கே துதித்தார்கள், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள். அதே விதமாக இந்த நாட்களிலே அந்த அக்கினி நம்மேலே வருகிற வேளையிலேயே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே எப்படியாக இருக்கும்னு சொன்னார்? அக்கினி புலம்பாக, அக்கினி ஜுவாலையாக மற்றவர்களுடைய இந்த நாட்களிலே காரியங்களை இந்த நாட்களை சந்திக்கக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், அதனாலேதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை எப்படி என்று சொன்னால், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இந்த ஆண்டிலே இந்த நாட்களை நாங்கள் செய்த காரியங்கள் என்ன? அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த காரியங்கள் ஒன்றை குறித்து ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறார். இனி 2026 ஆண்டுகளை கடந்து செல்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 18வது வசனம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முந்தின காரியங்கள், என்னென்ன காரியங்கள் இந்த நாட்களே, இந்த 2025 ஆண்டில் நடந்த காரியங்கள், என்னென்ன இழப்புகள், என்னென்ன நெருக்கங்கள், என்னென்ன துன்பங்கள் இந்த நாட்களில் நடந்திருக்குமோ அப்படியான காரியங்கள் ஒன்றையும் இந்த நாட்களிலே நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க நினைக்க வேண்டிய காரியம் இல்லை. ஏனென்று சொல்லி சொன்னால், பூர்வ காரியங்களை கூட இந்த நாட்களில் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் நான் புதிய காரியத்தை இந்த நாட்களிலே செய்ய போகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் இந்த நாட்களிலே அங்கே உண்டாக்குவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்ப்போம். அப்ப தேவன் சொல்லுகிறார், அடுத்த ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். அப்படின்னு சொல்லி சொல்ல என்ன? கர்த்தருடைய ஊழிய பாதைகள் புதிதாக இந்த நாட்களை திறக்கப்பட போகிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் தேவன் இன்றைக்கு அடைக்கப்பட்ட வாசல்களை, அடைக்கப்பட்ட காரியங்களை இந்த நாட்களை திறக்க போகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கு இந்த சுவிசேஷகம் இந்த கடைசி நாட்களை நீங்க பாருங்க, இந்த நாட்கள் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னார். எப்படி அந்த யோவேல் 2:22 சொல்லப்பட்ட பிரகாரம் கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இன்றைக்கு பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே 2 அதிகாரம் 14 வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம், அப்ப அப்போஸ்தலர் காலத்திலே பாருங்கள், அந்த யோவேல் தீர்க்கதரிசி இடத்திலே சொல்லப்பட்ட காலத்திலே நடந்த பிரகாரம், அதுக்கு பின்பாக அப்போஸ்தலருடைய நாட்களில் நடந்த காரியங்கள் மறுபடியுமாய் இந்த கடைசி நாட்களிலே வரப்போகிறது, ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு சபைகளை பார்க்கிற வேளையிலே ஏதோ ஒரு அலட்சியமாக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த நாட்களை சபைகள் இந்த நாட்களை வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இனி ஆண்டவர் செய்ய போகிற காரியம் இந்த நாட்களை பாருங்கள், இவ்வளவு நாளும் மனுஷர்கள் செய்தார்கள், ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை இந்த நாட்களை கொண்டு வர போகிறார். அந்த எழுப்புதல் மூலமாய் அநேக புறஜாதிகள்
எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து இந்த நாட்களை ஆராதிக்கிறதையும் தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் உணர்கிற விதமாக இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களை காணும்படியாக ஆவலாக இந்த நாட்களை இருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நீங்க வேதத்திலே எடுத்து பாருங்கள், ஆதிகாமத்திலே ஆண்டவர் 6 நாட்களும் காரியங்கள் செய்து 7ஆம் நாள்ல இந்த நாட்களில் ஓய்ந்திருந்தார். அப்படியானால் இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால் 7வது நாளுக்குள்ள இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய இந்த வருகை காரியங்களை குறித்து அந்த 7வது நாள் இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாள் இந்த நாட்களில் என்ன முத்தரிக்கப்படவில்லை. அந்த நாள் அதாவது எப்படி என்ன அன்லிமிட்லயே போய் கொண்டிருக்கிறது. அந்த நாளுக்கு இந்த நாட்களை பாருங்கள். மற்ற நாட்கள் எல்லாம் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் நல்லது 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 என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி காரியங்களை செய்கிறார். இந்த 7வது நாளிலே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அது அப்படியே இந்த ஓப்பன் வே மாதிரி இந்த நாட்களை விட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த நாள் எப்பொழுது முடியும், எப்பொழுது காரியம் நடக்கும் என்பதை குறித்து ஒருவருக்கும் தெரியாது. அதை பிதாவானவர் அறிந்து வைத்திருக்க. ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்து இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே சொல்லவில்லை, இத்தனை மணிக்கு இந்த நேரத்துக்கு தான் வருவேன் என்று சொல்லி. ஆனால் அந்த நாட்களிலே செய்ய வேண்டிய காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கிறதை எங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலேதான் தேவன் அந்த இடத்திலே பாருங்கள், அந்த ஓய்ந்த நாளிலே இந்த நாட்களிலே இருந்து எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே கவனித்துக் கொண்டு இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னைக்கு பாருங்கள், ஜனங்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், அங்கும் இங்குமாக ஓடி அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்து காரியங்களை செய்து இப்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பூமியிலே என்ன நடக்க போறது, என்ன காரியம் இந்த நாட்களில் செயல்பட போறது என்பதை கூட ஒருவனாவது இந்த நாட்களிலே சிந்தித்து பார்த்ததும் இல்லை. அதை குறித்து அவன் இந்த நாட்களிலே எதையும் இந்த நாட்களில் எதிர்பார்த்ததும் இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், என்னதான் நடந்தாலும் இந்த நாட்களிலே நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திடீரென்று பார்க்கிற வேளையிலே சடுதியிலே இந்த நாட்களில் என்ன வரும், நாசம் வரும் என்பதை இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இன்றைய பாருங்கள், இந்த நாட்களே உதாரணமாக நீங்க பாருங்கள், எந்த இடத்திலே இந்த வானிலையிலே குறித்து இந்த நாட்களே அவர்கள் சொல்லுவார்கள். சில வேளைகளில் இன்றைக்கு மழை வரும் அல்லது வெயில் அடிக்கும். ஆனால் அவர்கள் சொல்லுகிறதற்கு முரண்பாடான முறையில தான் இன்றைக்கு காலநிலைகள் இந்த நாட்களை நடந்து கொண்டிருக்கு அருமையான கர்த்தர். ஏனென்றால் இன்றைக்கு மனுஷன் சொல்லுகிற காரியம், மனுஷன் செய்கிற காரியம் ஒன்றும் இந்த நாட்களிலே சரியான நிலைப்பாட்டிலே இந்த நாட்களில் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடினால் எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே மறைவாக இந்த நாட்களிலே செய்திருக்கிறதை பார்க்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே அறிவு பெருகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அறிவு டெக்னாலஜி இன்றைக்கு பெருகிவிட்டது. இன்றைக்கு மனுஷன் இந்த நாட்கள் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், அவனுக்கு மிதமிஞ்சின அளவுக்கு இந்த நாட்களை அறிவினாலே காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், அதை வைத்து இந்த நாட்களை அவர் இந்த நாட்களிலே அதை அங்கே உபயோகிக்க முடியாதபடி, அதை செயல்படுத்த முடியாதபடி இன்றைக்கு திணறிக் கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இரண்டாவதாக இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு காற்று மூலமா இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், எல்லாவற்றையும் இந்த நாட்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. நெட்வொர்க்கா இருந்தாலும் சரி, என்ன காரியங்களா இருந்தாலும். ஆனாலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காற்று ஒரு 2 நிமிஷம் இந்த நாட்களே நிக்குமா இருந்தால் என்ன நடக்கும்? இந்த நாட்களிலே எல்லா நெட்வொர்க்கும் டவுன், எல்லாம் இந்த நாட்களை அப்படி எல்லாம் ஒன்றரை மண்டியா நின்று போய்விடும். ஒன்றுமே செய்ய முடியாத அருமையான அன்பு சோதரி. அப்ப அதே விதமா அப்படியானால் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே நாங்கள் வேதத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்றைய காலகட்டத்திலே எல்லாம் இந்த நாட்களிலே சரியாக திட்டவட்டமாக நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாங்கள் உணரவும் முடியும். அங்கே கண்ணாலே காணக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே ஜாக்கிரதையா இருந்து ஆண்டோடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள், ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரத்திலே நான் ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தர் இந்த நாட்களிலே தாகம் உள்ள ஜனங்கள் மேலே இந்த நாட்களை என்ன செய்கிறார்? இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே தண்ணீரை ஊற்றுகிறார். வறண்ட நிலத்தின் மேலே இந்த நாட்களை என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே ஆறுகளை இந்த நாட்களை ஊற்றுகிறார். அடுத்ததாக உங்களுடைய சந்ததியின் மேல் அவருடைய ஆவியையும் சந்தானத்தின் மேல் இந்த நாட்களில் அங்கே ஆசீர்வாதத்தை ஊற்றுவார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதரியே, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவன் உங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறபடினால்
நீங்கள் அவரின் மீட்பின் பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் இந்த நாட்களிலே தைரியமாக இந்த நாட்களிலே ஆண்டவருடைய நாமத்தை இந்த நாட்களிலே மகிமைப்படுத்துங்கள். என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்களிலே நாங்கள் அப்படியாக இந்த நாட்களிலே புதிய ஆண்டுகளே கடந்து போகிற வேளையிலே ஒரு பயமில்லாதபடி தைரியமாக கடந்து செல்லும்படியாக தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வாதத்தை நடத்துவாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஏசாயா 43ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே இருந்து நான் பார்த்த காரியங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, யாரா இருந்தாலும், யார் இந்த வேளையிலே அக்னியிலே நடக்கிறார்களோ, யார் இந்த நாட்களே அதாவது தண்ணீர்ல நடக்கிறார்களோ, அவர்கள் அது தண்ணீரும் அக்னியும் அவர்களை பிரலாது ஜுவாலை அவர்களை பற்றாது என்று சொன்ன தேவர் இந்த நாட்களே உபத்திரவங்கள் நெருக்கங்கள் மத்தியிலே இருக்கிற ஜனங்களை இந்த நாட்களை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவருடைய கட்டுக்கள் நெருக்கங்களை இந்த நாட்களை அவிழ்த்து புதிய ஆண்டுகளே அவர்கள் வருகிற வேளையிலே ஒரு சமாதானத்தை ஒரு விடுதலையோடு நடக்க எனது கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். அடியனை மறைத்து நீர் வெளிப்பட்ட கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்திலே ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஐயா. ஆமீன் ஆமீன். கர்த்தருடைய வார்த்தையில் எடுத்து வந்து விதைத்தீர்கள். கர்த்தர் தாமே அவருடன் கூட இந்த வழி நடத்துவாராக. என்ன தலைப்பு கொடுக்குறீங்களா ஐயா? இந்த ஆண்டிலே ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே என்று. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசிங்கன்னா சரி ஐயா. அதுல போட்டு பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். ஏசாயா 43 1வது வசனம், பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன். ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். God bless you. ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன் ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சுசேதர் எட்வின் வாணர் அவர்கள் வேத பாடத்துடன் வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். திரும்பமாக நாளே திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். ஆமேன்.